கருணாநிதி சொல்லுகிறார், காவேரி தமிழகத்திற்கு வந்து விட்டாள். இந்த பொண்ணுக்கு பேரு காவேரி. காவேரி தமிழகத்திற்கு வந்து விட்டாள். நான் கேட்கிறேன், அந்த காவிரியை நாங்க எல்லாம் பயன்படுத்தலாமா? எஸ்ஆர் பொம்மை, இது கல்யாண வீட்டில் நான் இருந்தேன். எஸ்ஆர் பொம்மை கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, காவிரியை நாங்கள் தந்து விட்டோம், இனிமேல் காவிரி குறித்து எங்கள்கிட்ட யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனைய எவ்வளவு எளிதா எடுத்து கொச்சைப்படுத்திட்டான் பாருங்க. மனச்சாட்சி இருக்கா? எத்தனை லட்சம் மக்களினுடைய வாழ்க்கை, தமிழகத்தினுடைய நெருக்களஞ்சியது. ஒரு காலகட்டத்தில் அவன் எப்படி வாழ்ந்தான்? தஞ்சை கடந்து வாழ் உள்ளவர்கள் வீட்டு வாசல்ல நெல்ல காய போட்டிருப்பான், கொத்தி தின்னுவதற்கு கோழி வரும். என் பெருமைக்குரியவர்களே, வீட்டு வாசலில் காய போட்டிருக்கிற நெல்லை கொத்தி தின்ன கோழி வரும். அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு ஒரு வயது முதிர்ந்த தாய் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பாள். அவள் என்ன செய்வாள் தெரியுமா? கோழியை விரட்டுவதற்கு தன் காதில் கிடக்கிற தங்கத்தால் செய்த மகர கொடை எடுத்து எறிந்தாள் என்று நான் சங்க இலக்கியத்தில் படித்திருக்கிறேன். அப்படி வாழ்ந்த தமிழர்கள், நிழல்படியாத நீண்ட கோபுரம் கொண்ட பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டிய தமிழர்கள், கங்கை கொண்ட தமிழர்கள், கடாரம் கொண்ட தமிழர்கள், சிங்களத்தை, புட்பகத்தை, சாவகத்தை கற்கத்தில் வைத்து கட்டியாண்ட எங்கள் சோழ சாம்ராஜ்யத்தில் வாழ்வாதாரமாக சொற்களஞ்சியமாக இருந்த தமிழகத்திற்கு நெற்களஞ்சியமாக இருந்தது தஞ்சை. அந்த தஞ்சைக்கு ஊழி வைக்கும் பேர் உதவி தாயாக இருந்தவள் காவிரி. அந்த தாய உன் பேரம் பொண்டாட்டி வந்ததுனால காவிரி வந்தாச்சுன்னு சொன்னான். ஒரு உண்மையை சொல்லிரட்டுமா? அந்த பொண்ணின் பெயர் காவிரியே கிடையாது, அவளுக்கு பேரு கங்கா. ஆமா, அவளுக்கு பேரு கங்கா. வேணும்னே இப்படி ஒரு நாடகம் போட்டு காவிரி வந்துட்டான்னு 6 வருஷம் பேசாம இருக்கான். காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்டவர் முதலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர். நடுவர் மன்றம் தேவையில்லை, பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று பேரம் பேசியவன் கருணாநிதி. காவேரி தண்ணீர் பிரச்சனையில் காவிரி டெல்டா களரிவாழ் உழவர்கள் கண்ணீரில் தத்தளிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொற்காலத்தில் ஒரு நாள் யாரிடத்திலும் சொல்லிக் கொள்ளாமல் பொதுப்பணித்துறை அதிகாரியை அழைத்துக் கொண்டு போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் விடியற்காலை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு சென்று அவர் ஓபன் டிக்கெட் எடுத்து பெங்களூருக்கு விரைகிறார். பெங்களூரு விமான நிலையத்தில் இந்தியாவே ஆச்சரியத்தோடு பார்க்கிற நட்சத்திர தகுதியுள்ள மக்கள் திலகம் எம்ஜிஆர் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பெங்களூரு விமான நிலையத்தில் நிற்கிறார். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்ததென்று கவிஞர்களின் கற்பனைக்கும் எட்டாத கந்தர்வ பேரழகனுடைய கட்டழகு, கவிஞர்களின் கற்பனை கெட்டாத அந்த பேரழகன் விமான நிலையத்தில் நிற்கிறார். மக்கள் மொய்க்கிறார்கள். வேகமாக வெளியேறி வாடகை கார் எடுத்துக்கொண்டு அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் குன்றாவினுடைய வீட்டு வாசலில் போய் வாடகை கார் நிற்கிறது. வாடகையை கொடுத்துட்டு குன்றா வீட்டு வாசல்ல நிற்கிறார். அந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரி திணறிட்டார். ஐயா, நீங்க வர்ற தகவல் தெரியாது, நான் நேற்றை கொஞ்சம் போதையில வேற இருந்தேன், அதுல மறந்துட்டேன்னு என்ன அவன் வளர ஆரம்பிச்சான். எம்ஜிஆர் கூல் டவுன், நான் வர்ற தகவல் எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்திருக்கிற தகவல் சொல்ல அவன் உறங்கி கிடக்கான். அந்த முதலமைச்சர் அவன் பைஜாமா இருக்கு கட்டிட்டான்னா அவனும் கொஞ்சம்